தீபி, ஏமா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பின்ன என்ன ஆண்டி, அந்த லீலா ஆண்டி ஹெல்ப் பண்றேன்னு வந்துட்டு பூங்கொடிய ஒசந்தவ அது இதுன்னு டயலாக் விட்டது மட்டும் இல்லாம அவதான் என்னமோ இந்த வீட்டுக்கே பெஸ்ட் மருமகன் சர்டிபிகேட் வேற கொடுத்துட்டு போறாங்க. இல்லம்மா, அது வந்து இல்ல ஆண்டி, இதுல எனக்கு அட்வைஸ் வேற. அவங்க உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் சும்மா விட்டேன். இல்ல உங்களை அப்படியே அவன் வரா, கொஞ்சம் பேசாம இரு. அம்மா. நான் இல்ல, வெளியில யாரோ. அம்மா. வணக்கம் சாமி, சொல்லுங்க. காசியில தரிசிச்சுட்டு வர்றதுக்கு சாமி பாத யாத்திரையா போறாருமா. அதுக்காக யாசகம் கேட்டு வந்திருக்கோம். உங்களால முடிஞ்சதை கொடுங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயம் சாமி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா. ஆண்டி, அவங்களே கடவுளோட பேர்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க. முதல்ல அம்மா தாயே கடவுளேன்னு பிச்சை எடுத்தாங்க. இப்போ நான் தான் கடவுள்னு பிச்சை எடுக்கிறாங்க. ஸ்டைல் தான் வேற வேற, ஆனா விஷயம் என்னவோ ஒண்ணுதான். சாமிய பத்தி முழுசா எதுவும் தெரியாம பேசக்கூடாது. என்ன பெரிய சாமி, அப்படியே என்ன ஸ்பெஷல் உங்க சாமி கிட்ட? இத பாருமா, நீ வந்து தீபிகா, நீ முதல்ல சும்மா இரு. வீட்டுக்கு வந்த பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவ. சாமி மன்னிச்சிருங்க சாமி, இவ ஏதோ தெரியாம பேசிட்டா. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க சாமி. இல்லங்க, வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிச்சை கேட்டு வரல, யாசகம் கேட்டு தான் வந்திருக்கோம். சாமியோட வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி, சொல்றது அப்படியே பலிக்கும். இப்ப கூட சாமி யாத்திரை போறது அவருக்காக இல்ல, மக்களுக்காக. நேரடியா ஒவ்வொரு வீட்டுக்கா போய் யாசகம் கேட்டு வாங்கி அவங்களோட பழி பாவங்களை கழிக்கிறதுக்காகவே காசி ஹரித்வார்னு புனித பயணம் போறாரு. புனித யாத்திரைக்கு யாசகம் கேட்டு வரும்போது பூ வச்சு பொட்டு வச்சு நவதானியங்களை வச்சு பேழையில கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் நாங்க வாங்கிப்போம். பணமா கொடுத்தா வேண்டாம்னு நாங்களே திருப்பி கொடுத்துருவோம். அத புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டியம்மா. சுவாமி மன்னிச்சிடுங்க, வந்து அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. போலாம். நீங்க இருங்க சாமி. இல்ல பரவாயில்லம்மா, நாங்க வர்றோம். சாமி, தவிர்க்க முடியாத காரணத்தால் இனி பூங்கொடியாக இவருக்கு பதில் இவர் தொடருவார். சாமி, உங்களுக்காக யாசகம் கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை நீங்க ஏத்துக்கணும் சாமி. மக்களோட பாவத்தை கழுவுறதுக்காக நீங்க புனித பயணம் போறீங்க. அப்படிப்பட்ட உங்களோட பாதத்தை கழுவி பாத பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் சாமி அனுமதி தரணும். யார் மணி? சாமி, இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய் ஜிப்.
வா சார். உன் பேர் என்னம்மா? பூங்கொடி சாமி. பூ மாதிரியே உன் வாழ்க்கையும் பிரகாசமா இருக்குமா? சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மாதிரியே சந்தோஷமா 7 ஜென்மத்துக்கும் நீங்க சேர்ந்தே வாழ்வீங்க. இது என்னுடைய ஆசீர்வாதமா. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சாமி ஒருத்தரை வாழ்த்துறது அபூர்வமா. அந்த அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்போமா. அப்ப நாங்க வர்றோமா? சரிங்க சாமி. போலாம்ப்பா. சரிங்க சாமி. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் தள்ளு, நீ வாமா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பியா? நான் இருக்கும்போது அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். பூங்கொடி மனசார கோடீஸ்வரி. அவ உனக்கு மருமகளா வந்தா உன்னோட எதிர்காலமும் நிகழ்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் இப்ப இருக்கிற மாதிரியே சந்தோஷமா 7 ஜென்மத்துக்கும் நீங்க சேர்ந்தே வாழ்வீங்க. உள்ள வா. உள்ள வா. என்ன அண்ணி, தலையில கிரீட் எல்லாம் வச்சு ராணி மாதிரி கூட்டு வரீங்க? ஐயோ, இந்த கிரீடத்தை நான் வைக்கல, அவங்க ஸ்கூல்ல வச்சு விட்டுருக்காங்க. ஸ்கூல்ல வச்சு விட்டாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனாலயும், ஸ்போர்ட்ஸ்ல நான் சாம்பியன்றதுனாலயும், ஸ்கூல்ல நான் தான் குயின். இந்த கிரீடத்தை எனக்கு வச்சு விட்டாங்க சித்தப்பா. வாவ், வெரி குட். கை கொடு. வெல் டன், கீப் இட் அப். இதுக்காக சித்தப்பா உனக்கு அப்புறமா ட்ரீட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த கிரவுன் கொடுக்குறியா? ஏன்னா நம்ம வீட்ல ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு வைக்கணும். யாருக்கு சித்தப்பா? தீபிகாவுக்கா? இது தீபிகாவுக்கு இல்லடா. தலையில கனம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த கிரவுன் வைப்பாங்க. அவளுக்கு தான் தலைக்கணம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவளுக்கு கிடையாது. பாப்பாவுக்கு அழகா இருந்துச்சு, அதை ஏன் சார் எடுத்தீங்க? கிளாஸோட குயினுக்கே கிரீடம் வைக்கும்போது நம்ம வீட்டோட குயினுக்கு கிரீடம் வைக்காம இருந்தா நல்லா இருக்குமா? வீட்டோட குயினா? யார் சார் அது? நீதான் பூங்கொடி, இந்த வீட்டோட குயின். சார், இதை நான் சொல்லல, எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் லீலா ஆண்டி. எப்பேற்பட்டவங்க அவங்களே அவங்க வாயால இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக நீதான்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அது மட்டுமா, இதோ எங்க இருந்து வந்த சாமியார் கூட உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு. அப்புறம் என்ன, நீ ஒருத்தி தான் இந்த வீட்டோட குயின். அதனால இந்த கிரவுனை உனக்கு வச்சு விட்டு அழகு பார்க்க போறேன். ஜீவா, நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? பாவம், அந்த சின்ன குழந்தையோட கிரவுனை வாங்கி கொண்டவளுக்குலாம் வச்சு விட்டுட்டு இருக்க. அதானே, என்னடா கொளுத்தி போட்டும் இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வெடிக்கலையேன்னு பார்த்தேன். வெடிச்சிருச்சு. உன் நல்லெண்ணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ கிளம்பு. பூங்குடி, வச்சிடலாமா? வேணா சார். ஒரு நிமிஷம், சொல்றது கேளு. நல்லா இருக்கும்.
பூங்குடி வேணாம் சார். பூங்குடி நில்லு. நீ எங்க ஓடினாலும் உன்னை நான் விட மாட்டேன். வேணாம் நிக்க போறியா? சார். உனக்கு அழகா இருக்கு பூங்குடி. தயவு செஞ்சு சொல்ற வேணாம் சார். சார் ஐயோ சார் வேணாம் சார். நில்லு. சார் 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 வேணாம் இன்னைக்கு இந்த கிரீடத்தை வைக்காம விட மாட்டேன். வேணாம் ஜீவா. என்ன? This is too much ஜீவா. நீ வேணும்னே டீஸ் பண்ணிட்டு இருக்க. நான் உன்னெல்லாம் டீஸ் பண்ணல, என் குயினை தான் சேஸ் பண்றேன். சோ நீ நந்தி மாதிரி நடுவில் நிக்காத. வேணாம் ஜீவா சார் வேணாம். நில்லு. பூங்குடி நில்லு. மாடிக்கு போறியா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நில்லு நில்லு. சார் வேணாம் சார். ஏய், பூங்குடி. ஜீவா சார் இந்த வீட்டுல நடக்கிற கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல. ஏய், நில்லு. பூங்குடி நில்லு. வேணாம் சார். நான் கேளு, நில்லு நில்லு. கேளுங்க. வேணாம் சொல்றேன். வேணாம் சார். ஆவணி போட்ட தீபாவளி என்ன தீபி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த வீட்ல என் டென்ஷனுக்கு வேற யார் ஆண்டி காரணமா இருக்க முடியும்? பூங்குடி, சொன்னா கேளு. சார் சொல்றேன்ல வேணாம் பூங்குடி. சார். ஏய், சொன்னா கேளுங்க சொல்றத கேளு. சார். பூங்குடி. சார் விட்டுங்க சார். சார் வேணாம் சார். அதெல்லாம் தலையில வச்சா வெக்கமா இருக்கு. இது உன் தலையில வைக்காம விட மாட்டேன். பூங்குடி. சார் சார் சார். என்ன சார் வேண்டாம் சார். சத்தம் அதிகமா இருக்கு? சத்தம் மட்டுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பாக்கு ஸ்கூல்ல கொடுத்த கிரவுனை வாங்கி நீதான் இந்த வீட்டுக்கு ராணின்னு ஜீவா அத பூங்கொடி தலையில வைக்கணும் துரத்துறான். இவ்வளவு வெக்கப்பட்டுட்டு ஓடுறான். இதெல்லாம் மட்டும் நீங்க பாத்துருந்தீங்க. சொன்னா கேளு. ஒழுங்கா சொல்றத கேளு. இப்ப நிக்க போறியா இல்லையா? சார் சார் வேணாம் சார். பூங்குடி. ஐயோ சார் சொன்னா கேளுங்க சார். எனக்கு வெக்கமா வைக்கப்படாத இருக்கு. பூங்குடி. 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 விடுங்க. சொல்றத கேளு. விடுங்க சார். அத்தை, அந்த பூங்குடி ஓடுனதை பார்த்தா நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், நீ துரத்துற மாதிரி துரத்திட்டு வாங்குற ஸ்டைல்ல இருந்துச்சு அத்தை. பூங்குடி. தயவு செஞ்சு சொல்றேன் விடுங்க. ஏன் வைக்கப்படுற? விடுங்க சார். இரு பூங்குடி. பூங்குடி. என்ன சொல்றத ஜீவா கேளு. சார். பூங்குடி. ஜீவா சார் வேணாம் சொன்னா கேளுங்க. பூங்குடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்கள. இது பாரு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இரு, நான் போய் பாத்துக்கிறேன். என்ன போதும், நீ வா வா போலாம். ஏன் வைக்கப்படுற? இரு பூங்குடி. ஜீவா சார் வேணாம். என்ன சொல்றத கேளு. பூங்குடி. பூங்குடி. ஜீவா சார். பூங்குடி. ஜீவா, ஏன் வைக்கப்படுற? பூங்குடி. பூங்குடி. ஜீவா. டேய் ஜீவா, இங்க வா, நீ உள்ள போய் கதவை படிக்க. திற. டேய், என்னம்மா அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? விளக்கமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வீட்ல இல்லனா இல்லாத குதியாட்டம் போடுவியா? இது என்ன வீடா இல்ல பப்பா? அம்மா ஏமா தேவையில்லாம பேசுற? பொறாமையில உன்கிட்ட யார் என்ன சொன்னாலும்
அதை அப்படியே நம்பிடுவியா? நானே என் காதால கேட்டுட்டு தான் சொல்றேன். இது வயசு பிள்ளைங்க இருக்கிற வீடு. உங்க பார்வை தப்பா இருக்கு. நாங்க ஒழுக்கமா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. இதை என்ன நம்ப சொல்றியா? அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. நான் அடுத்த நிமிஷமே பூங்கொடியை என் ரூமை விட்டு இல்ல இந்த வீட்டை விட்டே அனுப்புறேன். அதை விட்டுட்டு உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. டேய் ஜீவா, ஜீவா, டேய். ச்சே. இவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுனே புரியலையே. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. அவன் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நமக்கு ஒரு லூப் ஹோல் கொடுத்துருக்கான். நீ என்ன சொல்ற? அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பு நடந்தா அதை ப்ரூவ் பண்ணா அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன்னு சொல்லிருக்கான்ல. ஆமா, நாம எப்படி அதை ப்ரூஃப் பண்ண முடியும்? அவங்க கதவை சாத்திட்டு என்ன பண்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன? வெயிட் அண்ட் see. என்ன தீபி, ஜீவாவோட ரூம்ல இருக்கிற சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ரூம்ல இருந்த பொருள்லாம் காணோன்னு ஜீவாவை கூட சண்டை போட்டு துரத்திடுவான்னு எதிர்பார்க்கறியா? அவளையே கொண்டு போய் வித்துட்டு வந்தாலும் அவ மேல அவன் கோவப்படவே மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தீபிகா மேடம்ங்கிறது? யா, நான் தான். யார் தீபிகா இது? புல்லு பிடிக்கிறவ மாதிரி இருக்கான். புள்ள பிடிக்கிறவன் இல்ல, இவன் தான் என்னோட நெக்ஸ்ட் மிஷன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்லாமலே உனக்கு எல்லாமே புரியும். யா, ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ மேடம். இந்தாங்க மேடம். மேடம், இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. எனக்கு டிசைன்லாம் முக்கியம் இல்லை. அந்த கேமரா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. மேடம், ஸ்பை கேமரா மாதிரி ஹைட் பண்ணி வைக்கணும், அதானே? ஆமா. உங்களுக்கு வெறும் விஷுவல் மட்டும் தெரிஞ்சா போதுமா இல்ல வாய்ஸும் வேணுமா? வெறும் விஷுவல் மட்டும் பார்த்தா ஊம படம் பாக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. பேசிக்கிறத கேட்டா தானே ஒரு கிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விட்டா HD குவாலிட்டி TTS சவுண்ட்ல கேப்பீங்க போல இருக்கு. அனன்யா, நான் ஒன்னும் கிளுகிளுப்புக்காக சொல்லல. வாய்ஸ் இருந்தா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கும்ல, அதனால தான் சொல்றேன். வாய்ஸோட தான் வேணும். ஓகே மேடம். இந்த பொம்மை, டைம் பீஸ், ஃப்ளவர் வாஸ் இதுல எது செட் ஆகுதோ அதுல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. டைம் பீஸ்லலாம் வேண்டாம் மேடம். அப்பப்போ டைம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஃப்ளவர் வாஷ்ல வைக்கலாம் மேடம். ஏன்னா அதை தான் யாரும் அவ்வளோவா கவனிக்க மாட்டாங்க. ஓ, இதுக்காக தான் ஜீவா ரூம்ல இருந்து சின்ன சின்ன பொருள்லாம் எடுத்துட்டு வந்தியா? மேடம், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது மற்ற சிசிடிவி மாதிரி கிடையாது. வாய்ஸ்க்காக மைக் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். யாராவது மொபைல் யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் போனால் டிஸ்டர்ப் சவுண்டு வந்து கேமரா இருக்கிறத காமிச்சு கொடுத்துரும்.
அதனால இதை நீங்க டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கோங்க. ஓகே, பில் அமௌண்ட்டை என் கிராணி கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகே மேடம், ம் நான் வரேன் மேடம். ம். இந்த கேமராவை வச்சு என்ன பண்றேன்னு பாருடி.